வாழ்க வளமுடன் சுகம் சூழ்க. நற்பவி நற்பவி நற்பவி. சந்தோஷம் தரும் சக்கரத்தாழ்வார். திருமாலின் வலக்கையை அலங்கரிக்கும் சக்கர ஆயுதமே சக்கரத்தாழ்வார். இவர் திருமாலுக்கு இணையானவர் என்று வேதாந்த தேசிகர் கூறுகிறார். இவர் திருவாழி ஆழ்வான், சக்கரராஜன், நேமி, திகிரி, ரதாங்கம், சுதர்சன ஆழ்வார் என்றெல்லாம் போற்றப்படுகிறார். ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை வழிபடுவதால் சகல தோஷங்களும் நீங்கும். ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை புதன், வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் வழிபட்டு வருவதால் பகை அழியும், நோய்கள் நீங்கும், நிலையான வெற்றியும் குறையாத செல்வமும் நிம்மதியான வாழ்க்கையும் அமையப்பெறும். ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் கவசத்தில் உள்ள இந்த பாடல்களை பாடி வழிபடுவதால் விரைவில் அவரின் பரிபூர்ண அருளை பெற்று பெருவாழ்வு வாழலாம். கருணை மனம் கொண்ட சுதர்சன ராஜா, காவிரி கரையில் அருள்கின்ற வடிவம், மன்னவன் ஹரியின் கரங்களில் தவழும் நன்மை நல்கிடும் சுதர்சன சக்கரம், எண்ணுவார் உள்ள திருவருள் புரியும் சுதர்சன மூர்த்தியின் மலரடி பணிந்தோம். வைகுண்டவாசா வேங்கடநாதா, ஹரியின் கரங்களில் தோன்றிய சீலா, ஆதவன் ஒளி போல் ஜொலிக்கும் உன்முகமே, அறிவெனும் மாக்கடல் ஆனவன் நீயே. அறிவிலா மூடனை ஆண்டருள்வாயே, வேள்வியின் முதல்வனாய் அமர்ந்திருப்பாயே, வேதத்தின் பொருளாய் விளங்குவாய் நீயே, பாதத்தை பற்றினேன் பரிந்தருள்வாயே. ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரின் கவசத்தை தினமும் பாடிவர அவரின் பரிபூர்ண அருள் பெற்று நிம்மதியும் சந்தோஷமும் பொங்க வாழலாம் என்பது ஐதீகம். சுதர்சன ஆழ்வாரை வழிபட சித்திரை நட்சத்திர தினங்கள் மிகவும் சிறப்பானவை. சித்திரை அவருக்குரிய நட்சத்திரமாகும். ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரையும் அவர் பின்புறம் உள்ள ஸ்ரீ நரசிம்மரையும் வணங்கி சுற்றி பிரதக்ஷணம் செய்தால் 4 வேதங்களையும், பஞ்சபூதங்களையும், அஷ்டலக்ஷ்மிகளையும், 8 திசைகளையும் வணங்கிய பலன் கிடைக்கும். 16 வகையான பேரருளும் கிடைக்கும் என்பது முன்னோர்களின் வாக்கு. ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சன்னதியில் நெய் தீபம் ஏற்றி ஓம் நமோ பகவதே மகா சுதர்சனாய நம என்று கூறி வழிபடுதல் மிகுந்த சிறப்பான பலன்களையும் வாழ்வில் வெற்றிகளையும் தந்தருளும். வியாழக்கிழமை ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருக்கு சிவப்பு மலர்களால் மாலை சூட்டி வழிபட்டால் நினைத்த நற்காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டும். ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை வழிபட பக்தர்கள் ஓரடி எடுத்து வைத்தால் அவர் உடனே 2 அடி முன்வைத்து பிரச்சனைகளையும் துன்பங்களையும் தீர்த்து சந்தோஷத்தில் ஆழ்த்துவார் என்பது விதியாகும். திருமாலுக்கு செய்யப்படும் அனைத்து வழிபாடுகளும் பூஜைகளும் சுதர்சனருக்கும் செய்வது என்பது நடைமுறையில் உள்ளது. ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை தினம்தோறும் வழிபட்டு வந்தால் நவக்கிரகங்களால் ஏற்படும் இடையூறுகள், துன்பங்கள் அனைத்தும் விரைவில் நீங்கும். பஞ்ச கிருஷ்ண திருத்தலங்களில் ஒன்றான திருக்கண்ணபுரத்தில் மூலவரின் வலது கரத்தில் பிரயோகிக்கும் நிலையில் ஸ்ரீசக்கரம் காட்சி தருகிறது. திருமால் கோவிலில் உள்ள சுதர்சனர் சன்னதியில் நெய்விளக்கேற்றி வழிபட்டால் வாழ்வில் சுபிக்ஷம் ஏற்படும். திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். சுமங்கலிகள் நீடூழி சுகமாக வாழ்வர் என்பது ஐதீகம். பிரம்மோற்சவம் மற்றும் பெருமாள் கடலுக்கு சென்று தீர்த்தவாரி மேற்கொள்ளும் சமயங்களிலும் சுதர்சனருக்கு முக்கிய பங்கு உண்டு. ஸ்ரீ சுதர்சனர் வழிபாடு தீய சக்திகள் அனைத்தையும் விரட்டி காக்கும் வல்லமை படைத்தது. ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை புதன்கிழமையும் சனிக்கிழமையும்
வழிபடுவது விசேஷமானது. மதுரை அழகர் கோவில், திருமோகூர், ஸ்ரீரங்கம், ஸ்ரீவில்லிபுத்தூர், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில், கும்பகோணம் ஸ்ரீ சக்கரபாணி கோவில் போன்ற திருத்தலங்களில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் விசேஷமாக வழிபடப்படுகிறார். ஸ்ரீ சுதர்சன ஆழ்வாரை வழிபடுவதால் இப்பிறவியிலும் முற்பிறவியிலும் உண்டான பாவங்கள், மற்றவர்களால் ஏற்படும் தீங்குகள், தீவினைகள், தோஷங்கள், கெடுதிகள் யாவும் விரைவில் நீங்கும். சுவாமி தேசிகர் அருளிய சுதர்சனாஷ்டகம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்லோகமாகும். இதை தினமும் பாராயணம் செய்து வருவதால் ஸ்ரீ சுதர்சன ஆழ்வாரின் பரிபூர்ண அருளை பெற்று பெருவாழ்வு வாழலாம். ஓம் ஸ்ரீ சுதர்சனாய போற்றி போற்றி.